வராத இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. செங்கமனா நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே, ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே, நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா பாடுறீங்க. யார் யானி? நீங்க தான் மிஸ்டர் கோதண்டமா? அது நான் இல்ல, அவர் வெளியே போயிருக்கார். நான் அவரை பார்க்கணும். அதுக்கு வெளியே இருந்து குரல் கொடுத்துட்டு அப்புறமா வரணும். இப்படி மேனர்ஸ் இல்லாம அநாகரிகமா உள்ள வந்து நிக்கிறீங்க. பெரிய இடத்துல திடீர்னு உள்ள வரக்கூடாது. உள்ள பலதும் பலவிதமா இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ படிச்சிருந்தால இதெல்லாம் உனக்கு தெரிய போகுது. வெளியே போய் நில்லையா? என்னையா ஆடு திருண்ண மாதிரி முழிக்கிற? காது கேட்கல? அட வெளியே போய் நில்லு. அட வெளியே போய் நில்லையா? உயிரை வாங்க. வணக்கங்க. யார் நீங்க? மிஸ்டர் கோதண்ட சார் வீடு இதுதானே? எஸ். அவரை பார்க்கணும். நான் தான் கோதண்டம். நல்லா பாத்துக்க. வணக்கம் சார். இட்ஸ் ஆல் ரைட். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? அறிவு கட்ட மாட்டியா? இன்னார் கிட்ட தான் இங்கிலீஷ் பேசணும்னு விவசாய கிடையாதா? உண்டு. அதனால தான் பையன் கிட்ட பேசிக்கிட்டு. தட்ஸ் ஆல் ரைட். என்ன? வணக்கம் சார். கஞ்சி காய்ச்சி ஊத்த போறீங்களா? அம்மா கீதா, எஸ். கொஞ்சம் இப்படி வரியா? என்னப்பா? இந்த பையன் பேர் ராமகிருஷ்ணன். என் பால்ய சிநேகிதனுடைய மகன். சுச்சீந்திரத்துல இருந்து வர்றான். சின்ன வயசுலயே கோயில் கோலம் பூஜை அது இதுன்னு சுச்சீந்திரத்துல ஒரு வால் வச்ச தெய்வம் இருக்குமே, அது பேர் என்னடா? வால் வச்ச தெய்வம்னா அனுமார். அனுமார் சன்னதிலேயே பழியா கிடக்குறானா. இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து இவன் எதிர்காலத்தை நல்ல விதமா அமைச்சு கொடுக்கும்படி என் சிநேகிதர் சிபார்ஸ் லெட்டர் அமைச்சிருக்கான். ஒரு வகையில நமக்கு இவன் தூரத்து உறவு தான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். ஏன்பா, படிச்சிருக்கியா? ம். எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்க? எம்எஸ்சி கோல்ட் மெடல். மை காட், ப்ளீஸ் உட்காருங்க. ஏன்பா என்னது? ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்த வசூல் பண்ண போறியா? சர்டிபிகேட் சார். அனுமார் கொடுத்ததா? நான் படிச்சதுக்கு சர்டிபிகேட் சார். அதே கையில வச்சுக்க, கொடுத்துரு. மை காட், நீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்களே, மார்வெலஸ். ஆமா, நீங்க வேற வேலை எதுக்குமே ட்ரை பண்ணலையா? இல்லைங்க, அடிமையா ஒரு மனுஷன் கிட்ட வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல. அதனால ஆஞ்சநேயரே அபயம்னு இருந்துட்டேன். ஜெய் ஆஞ்சநேயா. ஆனா எங்க அப்பாவோட தொந்தரவு தாங்காமலும் எங்க அம்மாவோட கண்ணீரை துடைக்கிறதுக்காகவும் இந்த வேலையில சேர்றதுக்கு அக்செப்ட் பண்ணி வந்திருக்கேன். ஜெய் ஆஞ்சநேயா. ஏமா கீதா, இப்ப இவன் வேலை விஷயமா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. ஏன் சார், சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா இங்கதான் வரேன். திங்கிறதுக்கா? கண்ணாயிரம், அம்மா, அவருக்கு சாப்பாடு போடு. இன்னைக்கு என்ன சமையல்? சிக்கன் குருமா, லெக் பீஸ் ஃப்ரை பண்ணிருக்கேம்மா. சிக்கனை ட்ரை பண்றது, உள்ள போய் ஒரு வெட்டு வெட்டுறது. ராமாஞ்சனேயா, ராமாஞ்சனேயா. ஏன்? நான் பியூர் வெஜிடேரியனுங்க. பட் உன் ஃபேமிலி நான் வெஜிடேரியன் ஆச்சே. நான் ஆஞ்சநேய பக்தன். என்னைக்கு நான் தீட்சை வாங்கிட்டேனோ அன்னில இருந்து நான் பியூர் வெஜிடேரியன் ஆயிட்டேங்க. ஜெய் ஆஞ்சநேயா. அப்ப நீ நித்திய பிரம்மச்சாரியா இருக்கணுமே, கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீ எப்படி? இன்னைக்கு வரைக்கும் நித்திய பிரம்மச்சரியா தான் இருக்கேன். பெண்களை பார்க்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த அனுமார் சந்நிதியில சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். கண்ணாயிரம், அம்மா, இவர் நம்ம அவுட் ஹவுஸ் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி. சரிம்மா. முதல்ல அவருக்கு சாப்பாடு போடு. சரி. ராமகிருஷ்ணா, எழுந்து போய் சாப்பிடுப்பா. நீங்க எல்லாரும் சாப்பிடாம நான் மட்டும் தனியா எப்படிங்க சாப்பிட முடியும்? நாங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம், சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். அந்த பார்ட்டியில வள்ளிப்பழ பச்சடி போட்டாங்க பாரு, பலாப்பழ பச்சடி போட்டாங்க பாரு, அவ்வளவு டாப்பு. நீ போப்பா, இவன் வாயை திறந்தா ஜந்துக்களா உதிரும். போ.
அடடடடா, என்ன அடக்கம், என்ன ஒடுக்கம், ஏதோ ஒரு நடுக்கம். இருக்கத்தானே செய்யும். டேய் உலக்க குளிச்சியா? இந்த மாதிரி நினைச்சியா? நான் காலையிலேயே முடிச்சிட்டேன். புழுகுறான்டா. ஒரு பஃப் அடிச்சு விட்டுண்டா. போட்டா துண்டு தரமாட்டாங்களே. டேய் 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 மாமா வரடா, மாமா எல்லாத்தையும் கைட்டுடா. சீக்கிரம் சீக்கிரம்டா. ஓம் சுக்லாம்பரதம் விஷ்ணு. ஆமா, சுவரெல்லாம் என்னடா காலித்தனா? அது வந்து மாமா, இதெல்லாம் அந்த பசங்க மாட்டானுங்க. இது பேச்சுலர்ஸ் தங்குற ரூமா இல்ல பியூட்டி சலூனா? கண்ணாடி, மேக்கப், போட்டோ, கேலண்டர் எல்லாம் ஒரு செட்டப்பா இருக்குதே. பசங்க ஏதாவது பிரைவேட் பிசினஸ் நடத்துறானுங்களா? கொஞ்சம் ஏமாந்தா மசாஜ் செக்ஷனே ஓபன் பண்ணிடுவானுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா, ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி மேக்கப் போட்டுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். போங்கடா போங்கடா. பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. ச்சே, நான் எங்க பெத்த, என் தங்கச்சி தானே பெத்தா. மாமா தயவு செஞ்சு என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க மாமா, நான் ஒண்ணும் உங்களை மறக்கல. ராஜா, உங்க அம்மா சாகரப்போ, அண்ணே இனிமே நீங்க தான் அவனை பொறுப்பா வளர்க்கணும். இவன் தான் உங்களுடைய புள்ளன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாலே, அதை இப்ப நினைச்சா கூட என் கண்ணு கலங்குதுடா. ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏண்டா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன்டா. வருத்தப்படாதீங்க மாமா, சீக்கிரமே நான் முன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஆளாயி காரு பங்களா எல்லாத்தையும் வாங்கிடுறேன். இப்பவே நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கேன். டேய், சீ, கீழே இறங்குடா. ஈஸ்வரா, யார் இவனுவ? இப்பதான் சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கிறானுவ. சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், இவங்க என்னோட ரூம்மேட்ஸ். இவன் பேர் அசோக், இவன் பேர் பஞ்சநாதம். பஞ்சத்துல என்னடா நாதம் வண்டி கிடக்கு? தள்ளி விடுறா, தரித்திரம் ஒட்டிக்க போகுது. ஆமா, சோத்துக்கு என்ன பண்றீங்க? அதாங்க வந்து ஒரு இடப்படுத்த மூணாவது இடத்து வந்து சொல்லண்டா. அதான் என் கூட இருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஓஹோ, அப்படி ஒரு உத்தியோகமா? ஆமா, சார் யாரும் சொல்லவே இல்லையே. இவன் என்னுடைய பாலிய நண்பன், பேரு கோதண்டம். வசதியில எக்கச்சக்கம். நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணுங்க, நான் போய் ட்ரங்கால் போட்டு வரேன். ஓகே, நானும் ட்ரங்கால விசாரிச்சதா சொல்லு. ஏமாமா, இந்த பொண்ணுங்க விஷயத்துல தான் நான் உங்க கூட சண்டை போட்டு பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் போடி வந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு பொண்ணு காதலிக்க சொல்றீங்களே. மடையா, இது பந்தயம்டா. பொண்ணு பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம். டேய், இவ்வளவுதான்டா. ஏண்டா அறிவு இருக்கா? அவர் சொன்னாருன்னு ஒத்துக்கிறதா? அசி, டேய் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் கொடுக்கிற பணத்தை வச்சு நம்ம கடன்களை எல்லாம் தீர்த்திடலாம். எப்படி? ஒரு நிமிஷம். என்ன சொல்ல போறாங்க? எனக்கு பணம் வேணும். எதுக்கு? கரும்பு தின்றதுக்கு கூலியா? எக்ஸாக்ட்லி. அவளோ பணக்கார பொண்ணு, அவளை அட்ராக்ட் பண்றதுக்கு நான் புதுசு புதுசா ட்ரெஸ் போட வேணா? அவ கார்ல போறப்போ அவளை ஃபாலோ பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மோட்டார் பைக்காவது வேணா? ஓகே, ஒரு 10,000 ரூபாய் போதுமா? அரிசி, என்னங்க பிச்சைக்காரத்தனமா இருக்கு? ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படுங்க. முண்டா, இந்த ஐடியாவெல்லாம் இவனுக்கு நீதான் கொடுக்கறியா? என்ன இந்த மாதிரி ஐடியா எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குங்க வரும்? தோத்துட்டா மட்டும் பென்ஸ் கார் தரேன்னு சேலஞ்ச் பண்ணீங்களே. ஆஃப்டர் ஆல் 15,000 இஸ் நதிங் ஃபார் யூ. ஓஹோ, சரி நான் தரேன். உன்னுடைய ஃபர்ஸ்ட் மூவ் என்ன? நாளைக்கு சாயந்தரம் என்னோட டிஸ்கோ டான்ஸுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வரீங்க மாமா. நான் தாய் மாமன்டா பாவீங்களா. அப்போ அவளுக்கு உன்னையும் பிடிக்கல, உன் டான்ஸையும் பிடிக்கல. ஏண்டாடே, என்னமோ பெருசா சொன்னீங்க, நான் தான் கலியுக அர்ஜுன, மாடன் மன்மதன். இப்ப என்னடா ஆச்சு? அடிச்சனா பல்லுகள் எல்லாம் கைண்டிடும். என் டான்ஸ் அவளுக்கு பிடிக்கலன்னா அவ ஒரு ஓல்டு மாடல் நாட்டுக்கட்ட. டேய், உன் மருமகனை நாக்க அடக்கி வச்சு பேச சொல்லு. கீதாவுக்கு அயல் நாட்டு இரவல் சரக்கு பிடிக்காது, அதுக்காக நாட்டுக்கட்ட காட்டுக்கட்டனா எப்படி? பிகாம் ஐ சே பிகாம். ஏய், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்? சார், அந்த பொண்ணோட மூமெண்ட் முதல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த விஷயம். சும்மாரா பிசாத்து பையா, கோயில்ல இருக்கிற வவ்வால் மாதிரி கிரீச்சு கிரீச்சுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க. சார், உங்க பக்கத்துல கண்ணாடிய போட்டுட்டு பேக்கு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இவரை பார்த்து நான் என்னைக்காவது கோயில் யாரி வார மாதிரி இருக்கான்னு சொல்லிக்கணும். என்ன சொல்றான் பாத்தியா அவன்? வாய முடுறா, ரப்பர் வாயா. நீ வாய முடுறா. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட்? அதோ அந்த கார்ல வராங்களே, அவங்க வழக்கமா என்ன ஐஸ் வாங்குவாங்க? வெண்ணிலா சார். 2 கொடு.
சாப்பிடுங்க, உங்களுக்காக தான். உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம். தேங்க்யூ. எனக்கு இது பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது எப்படியோ தெரியும். அனாவசியமா சுமப்படுறீங்க. நோ நோ, இட்ஸ் a pleasure. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஐ see. இல்ல, நான் பே பண்ணிட்டேன். ஐம் சாரி, நான் அடுத்த உங்க காசுல சாப்பிடுறது இல்ல. எனிவே தேங்க்யூ ஃபார் சர்வீஸ். ஆமா, நீங்க ஹோட்டல்ல டான்ஸ் மட்டும் தானே ஆடுறீங்க? ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நல்லாவே சர்வ் பண்றீங்க. ஒருவேளை சர்வராவும் வேலை செய்றீங்களோன்னு நினைச்சேன். இதுல உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. பாய். அவ உன்னை உண்மையிலே லவ் பண்றா, ஆனா வெளியே காமிச்சிக்கல. எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்க வியாதிடா இது. அவ உன்னை லவ் பண்ணலன்னு வச்சுக்கோ, நீ வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் அவ வாங்கிருப்பாளோ? அப்போ நிஜமாவே அவ என்ன லவ் பண்றாளா? ஒருத்தன் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்டான். நீயா இருந்தா பெரியப்பாவான்னு கேட்டு போல இருக்க. விஷயத்தை கேள்றா. ஆரம்பமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. அடிமேல் அடி அடிச்சா அம்பியும் நகரும். விடாதே, புடி இத புடி அடி. உட்கார். இப்ப எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்லைங்க. டாக்டர் இவன் பொழைச்சுப்பான்னு சொல்லிட்டாருங்க. பாத்தீங்களா? ஐயோ, இப்படி வலியில துடிக்கிறாரு. டாக்டர் கிட்ட சொல்லலையா? சொல்லணும்னு தான். ஆனா டாக்டர் இங்க இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகுங்களா. ஆனா போறதுக்கு முன்னால ஏதோ பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போனாரு. அது தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதான் உலகவா பாருங்க. ஏதாவது சாப்பிட்டாரா? சாப்பாடா தொடப்படாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அவன் பல்லுல பச்சை தண்ணி கூட படல. சுருக்கமா சொல்ல போனா அவன் கண்ணே துறக்கல. அம்மா, பாத்தீங்களா, இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐம் சாரி, விளையாட்டு வினையாயிடுச்சு. ஜுரம் இருக்கா? ஜுரமா? பயங்கரம் இல்ல? ஜில்லுன்னு இருக்கே. எது? அது வந்து நான் இவ்வளவு நேரம் ஐஸ வச்சிருந்தேன், இப்பதான் எடுத்தேன். அதான் ஜில்லுன்னு இருக்கு. நீங்க வேணா உங்க கைய அப்படியே வச்சு பாருங்க, சூடு தெரியும். அச்சி கையெடு. மடையா, ஏண்டா? கீதா போயிட்டாளா? யாரு? கீதா. அவ போய் 1 மணி நேரம் ஆச்சு. கீதா, ஐ லவ் யூ. கீதா, ஒரு வாட்டி ஸ்வீட்டா உன் வாயால ஐ லவ் யூ சொல்லக்கூடாதா? ப்ளீஸ். பொம்பளை அவளை அடி பாவி, இப்படி அடிச்சிருக்காளே. இனிமே என்ன பண்றது? அவ்வளவுதானா? விட்டுருவோமா? எங்களுக்கு என்ன ரோஷம் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடிச்ச கையாலே அணைக்க வைக்கல. நான் அசோக் இல்ல மாமா. சரி போல அடி. எவன் இருக்குடா மாமா நானு? சரி சரி விட்டுருவோம். இந்த முன்கோபக்காரங்க இருக்காங்களே, அவங்களை எப்படியும் வழிக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு எங்கிட்ட ஒரு அருமையான பிளான் ரெடி. எப்படி சொல்றேன். இந்த சைக்காலஜி படி சொல்லணும்னா கொன்னுடுவேன். இந்த சைக்கோ சாம்புக்கே சொல்லி தரியா? பிளான கொஞ்சம் விவரமா சொல்லுடா. நாளைக்கு சீகோ கிளப்ல ஒரு அருமையான ப்ரோகிராம். அதுக்கு உங்க மாமா கீதாவை கூட்டிக்கிட்டு வரணும். இந்த டான்ஸ் எல்லாம் அவளுக்கு பிடிக்காதேடா. ஐய, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை கூட்டிக்கிட்டு வர்றது உங்க சாமர்த்தியம். ஓகே. சாம்பசிவம் அமோகமா ஆரோக்கியமா தீர்காயுசோட இருக்கணும். நான் மட்டும் என்னப்பா, எல்லாரும் தீர்காயுசா இருப்போம்.
வாங்க போலாம். அப்பா அந்த பையனை பாத்தீங்களா இவ்வளவு பக்தியா இருக்கான். யாரு கற்பூரம் காமிச்சாரு அவரா? டேய் அவர் குருக்கள்டா. என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தானே ஒரு பையன், அவனை சொல்லுது இது. ஆமா மாமா, இந்த வயசுல அதுவும் இந்த காலத்துல ஆச்சரியமா இல்ல? ஆச்சரியம் தாம்மா. அந்த பையன் முகத்தை பாத்தியா? தெய்வக்கலை அப்படியே டான்ஸ் ஆடுது. அதனாலதான் அந்த காலத்துல ஆலயம் தொழுவது சாலவும் நன்றென்று ஔவையார் சொன்னார். ஆமாண்டா, அந்த காலத்துல கடவுளை பார்த்து மனுஷன் பயப்பட்டான், நல்லபடியா இருந்தான். இப்போ மனுஷனை பார்த்தே மனுஷன் பயப்படுறான், அதான் உருப்பு இல்ல. 100% கரெக்ட். குழந்தையில இருந்தே பக்தி ஊட்டி வளர்த்தா எதிர்காலத்துல நல்ல மனுஷன் உருவாகுவான். ஃபார் எக்ஸாம்பிள் வீர சிவாஜி, மகாத்மா காந்தி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். என்ன மாமா சொல்றீங்க? கரெக்ட். தேர் யூ ஆர். அப்பா என்ன என்னமோ நடந்து வந்தது முட்டியெல்லாம் நவுது. அப்படி மண்டபத்துல உட்கார்ந்து பேசுவோமா? உன்னை ஒரு இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வர யோகியதை கிடையாது. ஏண்டா வரும்போதே கொண்டித்தோப்பு கோமணசுவாமி தைலத்தை கைவசம் கொண்டாந்துருக்கலாம்ல, தடை விட்டு இருப்பல்ல. இப்ப இல்ல சும்மா பிடிச்சாவது விடுவா. என்ன முட்டியெல்லாம் கட்டி கட்டியா வீங்கி இருக்கு? வீக்னஸ் தான். ஆமா, பர்த்டே சிம்பிளா அர்ச்சனையோட முடிச்சிட்டிய? பாத்தி கீத்தி கிடையாதா? உண்டுடா. அல்ப பக்கி ஹோட்டல் பல்லவால பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன். டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டேன். அப்ப சாப்பாடு? சாப்பாடா? உண்டுடா. டேபிள் காத்தியா உன்னை சாப்பிட சொன்னேன். அடே, இந்த பல்லவா ஹோட்டல நான் பார்த்தது இல்லடா. பார்க்க போற பார்.